கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்பவுமேட்டு அந்த ஆன்ட்டியுமே சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து எந்த ஊர்ல இருந்தமா நீ வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ வந்து அவன் ஊர் பேரை சொல்லவும், எங்க பாருங்க நம்ம வீட்டு மருமம் ஃபர்ஸ்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, ஸோ ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு மூஞ்சே செத்து போச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆரத்தி அரைச்சி கூட்டிட்டு வந்து, இங்க பாருமா நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும், ராஜு கூடயே உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று போல வீட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஆன்ட்டியுமே வந்து இவங்க வீட்டில் இந்த மாதிரி ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி ராஜுவை கூட்டிட்டு போக சொல்றாங்க. ராஜுவுமேட்டு வந்து ஹீரோயினை ரூம்க்கு அழைச்சிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமேட்டு நீ எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பக்கம் இருக்கிற அண்ணன்காரவனும் நீங்க வரல, அதனால தான் அவ இங்க வந்தா, நீங்க அவளுக்கு வாக்கு கொடுத்து எத்தனை மாசம் ஆச்சு, கொஞ்சமாச்சு நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா, அவனுமே சொல்றான் நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லவும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை முத்திருச்சு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்ணன்காரவனும் இங்க பாருமா நான் சண்டைலாம் போடல பாரு, நான் மாப்பிள்ளை கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவனுமேட்டு வந்து இங்க பாரு பெரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வாரான். அவளுமே வந்து தொடாதீங்க அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு நான் சண்டை போடல அப்படின்ற மாதிரி இவன் சொன்னான். அதுக்கப்புறம் சொல்றான், இங்க பாரு எனக்கு வந்து நான் இங்க சண்டிகர்ல இருக்கேன், சண்டிகர்ல என்னுடைய ஆன்ட்டி வீட்டில் தான் இருக்கேன், நான் தனியா ஒன்றும் வீடு எடுத்து தங்கல, அண்டு நான் வந்து பண்ணது தப்பு தான், உன்னை வந்து ஒரு கான்டாக்டாச்சும் பண்ணியிருந்திருக்கணும், நான் பண்ணல, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே நீதி ஃபோன் பண்றா. அப்பவுமேட்டு இவனும் என்னுடைய ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறான். அதுக்குள்ளேயுமே விக்ரம் வந்து தங்கச்சியும் கூட்டிட்டு போங்க, ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் தானே, தங்கச்சியும் அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா இவளுடைய ஃப்ரெண்டு தான் அவளை தான் இவன் வந்து லவ் பண்ணுறான். அப்போ எப்படி இவளை வந்து கூட்டிகிட்டு போக முடியும் தன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு சரி வேறு வழி இல்லாமல் அவன் அண்ணன்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அமுச்சு வைக்கிறான். இங்கே பாருமா உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் இருக்கும், ராஜு கூட தான் நீ ரொம்ப நல்ல நிம்மதியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி இப்படி சொல்லிட்டு அவளையுமேட்டு ராஜு கூட அனுப்பி வைக்கிறான். ராஜு என்ன பண்ணுறான் அப்படின்னா இவளை கூட்டிகிட்டு போனால் தான் இன்னொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுறது தெரிஞ்சிடும். அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நீதியை வந்து ஃபோன் பண்ணியிருக்கா. ஸோ அவள்கிட்ட வந்து ஃபோன் பேசிட்டு இங்கே மாதிரி ஒரு வேலையாக இருக்கேன், நான் டக்குன்னு வந்துடுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு காரை கொண்டு நேராக ஒரு ஷாப்பிங் மாலில் நிப்பாட்டிட்டு இவளையுமே கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு நீ என்னுடைய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிற, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வர வேண்டாமா, அதனால் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அவள் கையிலையுமே கொடுத்து ட்ரையல் ரூமில் போய் போட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அப்படி எஸ் ஆகிட்டான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸை தான் மாற்றிட்டு இருப்பா. இவனுமேட்டு இங்கே வந்து நீதியோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். அப்போ வந்து நம்ம விக்ரம் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு வந்து சடனாக தோணும் நீதி வந்து நம்மளை என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட்டியிருந்தால, ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமேட்டு நீதியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். ஸோ நீதி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது வா விக்ரம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நீ கேட்டல, அப்போ நம்ம தான் போகணும்னு நினச்சிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் வச்சேன், ஆனால் வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், இப்படி எனக்கு வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்ற போது இப்போ நீ நல்லா செட்டில்டான இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே நீதி அப்படி இப்படி சொல்லிட்டு தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அப்படியே ரொம்ப அழுதுட்டு இருப்பான். அப்போ வந்து நீதி வந்து நீ அழாத ப்ளீஸ் எனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு வா நான் என்னுடைய ஃபியான்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ராஜு இருக்கால்ல, ஸோ அவனுடைய போஸ்டர் இருக்கும், அதை காமிச்சா நம்ம நீதியோடைய ஃபோட்டோ கிளியராக இருக்கும், ஆனால் ராஜுவோடைய ஃபோட்டோ பிளரில் இருக்கும். ஸோ இவன் வந்து சொல்லுவான் உன்னுடைய ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக தெரியுது, ஆனால் உன்னுடைய ஃபியான்சி ஃபோட்டோ ரொம்ப பிளர்ராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி அதுக்கு என்ன நான் நேராகவே உன்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம சஞ்சுன்னு சொல்கிறான்ல, ஸோ அவன்கிட்ட வந்து காமிச்சிடலாம் அப்படி விக்ரம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை பார்க்க போகும்போது அவனுமேட்டு நிற்பான். என்னாச்சு நீதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஒருத்தவங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அவனுமே எங்கேயோட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நேராக உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா விக்ரமும் அந்த இடத்துல இருந்து சடனாக போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல
இடத்துல இருந்து வெளியில போக பாப்பா. செக்யூரிட்டி புடிச்சுருவான். புடிச்சுட்டு, "என்ன நீ இந்த இடத்துல ட்ரெஸ்ஸ திருடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொன்னா, "இங்க பாருங்க நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். நான் ட்ரெஸ் எல்லாம் திருடல." அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள மாரி ஆட்கள்லாம் இப்படி தானே பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். நான் ட்ரெஸ் எடுக்க தான் சார் வந்தேன்." அப்படின்னு சொன்னா, "இல்லம்மா நீ திருடிட்டு இருக்க. திருடி, திருடி." அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ளேன் பண்றான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்து, "இந்த பாருங்க நான் வேணும்லாம் பண்ணல. நான் திருடவே இல்ல. நான் ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அப்போ உன் ஹஸ்பண்ட் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என் ஹஸ்பண்ட் அவரு என்ன விட்டுட்டு இங்க தான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு." அப்படின்னு சொன்னா, "சரி உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். ஃபோன குடுக்குறேன். நீ என்ன பண்ணு அப்படின்னா, உன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு உன் ஹஸ்பண்ட." அப்படின்னு சொன்னா, அவ கையிலயும் நம்பர் இருக்காது. என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்றா. ஆனா அங்க அண்ணங்காரனும் வந்து வேற யாரோ அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே சொல்றாங்க, "உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க." அப்படின்னு சொன்னா, அவனுமே சொல்றான், "இப்ப இந்த வேலை கிடைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த வேலை முன்னாடியே கிடைச்சிருந்துச்சுன்னா, நான் வந்து ரொம்ப நல்லா இருந்திருப்பேன்." அப்படின்ற மாரி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் மரியுமே விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி, "அண்ணா இந்த மாதிரி என்ன வந்து ராஜு வந்து கூட்டிட்டு வந்தாரு. இப்படி விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கிறாரு. ப்ளீஸ் எனக்கு அவருடைய நம்பர் மட்டும் கொஞ்சம் தாயேன்." அப்படின்னு கேட்டா, "சரிம்மா நீ கவலைப்படாத. அவர் இங்க தான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு. நான் நம்பர் உனக்கு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரவன் நம்பரையும் அனுப்பிட்டான். இவளுமே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றா, ஃபோன் பண்றா. அவன் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறான். அந்த பக்கம் நீதி கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவசர அவசரமா என்கேஜ்மென்ட் பண்றான். பண்ணிட்டு, "இங்க பாரு நிதி, நான் உனக்கு சொல்றேன். நான் உனக்கு பக்கபலமா என்னைக்குமே இருப்பேன். அது என்னோட ப்ராமிஸ்." அப்படின்ற மாரி வாய்க்கு வந்த டயலாக்லாம் அவகிட்ட விட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டே ஒருத்தவள கெட்டிட்டு, இப்ப வந்துட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றான். இவனெல்லாம் என்ன சொல்றது அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியலங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா, ஹீரோயின் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருப்பா. ஆனா அவன் எடுக்கவே மாட்டானா. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, "என்ன உன் ஹஸ்பண்ட் எடுக்கலையா? சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா." அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வச்சு இவளையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள அந்த போலீஸ்லாம் வந்து சொல்றாங்க, "என்ன வேணும்னு விட்டுட்டு போயிட்டானா?" அப்படி இப்படி சொல்லி கேட்கும்போது, "இல்ல அவன் ரொம்ப நல்லவரு. அவர் அப்படிலாம் செய்யவே மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவனுக்கு வக்காலத்து தான் வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு அங்க என்கேஜ்மென்ட் நடந்திருக்குமா. ஸோ வெடியெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நட் ரோட்ல. அப்ப வந்து போலீஸ்காரவரோட ஒரு அந்த வீல் இருக்கும்ல, அதுல கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்பவுமேட்டு இந்த போலீஸ்காரவரு சொல்றாரு, "இவனுங்க இப்படி பண்ணனால தான் இப்படி டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அவனுங்கள கூட்டிட்டு வா." அப்படின்னு சொன்னா, ஹீரோக்காரன கூட்டிட்டு வந்தா அழகா நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பா. ஆனா ஹீரோவ கூட்டிட்டு வராம அவனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வராங்க. அவனுமே வந்து மாப்பிள்ளை மாரி கழுத்துல மாலைய போட்டுட்டு, "என்ன சார்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன பசங்கப்பா நீங்க? நட் ரோட்ல தான் இப்படிலாம் நீங்க வெடி போட்டுட்டு இருப்பீங்களா? என் கார் டேமேஜ் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி போலீஸ்காரவரு சொன்னா, இவன் வந்து, "நானே மாத்தி குடுக்குறேன் சார்." அப்படின்ற மாரி மாத்தி குடுத்துட்டு இருக்கான். அப்பவுமேட்டு ஹீரோயின பார்த்து, "உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் அரெஸ்ட் ஆயிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, போலீஸ்காரவரும், "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை." அப்படின்னு சொல்லி அவன்ட்ட சொல்லவும், அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்து வந்து பார்ப்பானா. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட கேட்கும்போது, அவன்ட்டயுமே சொல்றான், "இந்த மாதிரி போலீஸ்காரவங்க கார சரி பண்ணி குடுத்தா அவங்க போயிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றான். அந்த பொண்ணு தான் வந்து ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி அதையும் பத்தி பேசிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா. வந்தவ வந்து அந்த போலீஸ்காரி வந்து சொல்றான், "என்னமாச்சு? என்ன கேஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாரிக்குல வந்து இவ ட்ரெஸ்ஸ திருடிட்டா." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான்லாம் ட்ரெஸ்ஸ திருடல." அப்படின்னு சொல்லி பேசும்போது, "சரி ஓகே. அப்போ உன் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணலாம். நம்பர் குடு." அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி ஃபோன் அடிக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீதி அந்த ஃபோன எடுத்துர்றா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு." அப்படின்னு சொல்லி குடுப்பா. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரவங்க சொல்றாங்க, "இந்த மாரி உங்க வைஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நீங்க வந்து அந்த ஷாப்ல விட்டுட்டு போயிட்டீங்க. அவங்க ட்ரெஸ் ஏதோ போட்டிருக்காங்க. அது திருடிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்கு. சீக்கிரம் வாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ வந்து வர சொல்றாங்க. ஹீரோவுமேட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கான அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின வந்து அழைச்சிட்டு வந்துருவான். அப்படி ஹீரோயின் வீட்ல தான் வந்து நிப்பா. டக்குனு ஃபோர்ஸா கதவ அடைச்சுட்டு அவள புடிச்சு கத்திட்டு இருக்கான். "உனக்கு அறிவே இல்லையா? என்னுடைய ஃப்ரெண்ட் என்கேஜ்மென்ட் பார்ட்டில கூட நான் ஒழுங்கா நிக்க முடியல, வைக்க முடியலன்னு" சொல்லி கத்துறான். ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.